தமிழக வெற்றி கழகம் சார்பாக எழும்பூர் தொகுதியில் போட்டி போடுற எங்கள் ராஜ்மோகன் அண்ணனுக்காக நாங்கள் ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். இது மட்டும் இல்லை, எங்களோட வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும், பெரிய மாற்றம் வரணும். இதுக்காக ரொம்ப ஆத்மார்த்தமா இந்த இயக்கத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்திருக்கோம். 234 தொகுதியில் இருக்கிற அனைத்து தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களும் ஜெயிக்கணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைக்கிறோம். இது மட்டும் இல்லை, கட்சி சார்ந்து உழைக்கிறது மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். இதுதான் நான் முதல் முறையாக உறுப்பினர் கார்டு வாங்கி சேர்ற ஒரே கட்சினா அது தமிழக வெற்றி கழகம். என்னோட அனுபவத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி உண்மையா நேர்மையா எந்த ஒரு தலைவருமே எதுலையுமே பேசுனது கிடையாது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, மக்களோட வரிப்பணத்திலேயோ மக்களோட காசுலயோ 1 ரூபா கூட தொடமாட்டேன்னு ஆத்மார்த்தமா உன்னதமா சொல்லக்கூடிய தலைவர் யாராவது தமிழ்நாட்டில் இருக்காங்களா? அப்படிப்பட்ட வெற்றி தலைவர் விஜய் அவர்களோட வழியில நாங்க எல்லாருமே மக்கள் சேவைக்காக இறங்கி இருக்கோம். ஸோ மறக்காம விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க. தமிழ்நாட்டில் எங்க நீங்க விசில் சின்னத்தை பார்த்தாலும் வாக்களிச்சிருங்க. எழும்பூர் தொகுதியில எங்க அண்ணன் ராஜ்மோகன் இது வரைக்கும் எழும்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா, நாங்க இவரோட கோட்டை அவரோட கோட்டைன்னு நிறைய பேசியிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த மாற்றமும் நடக்கல. மனசார சொல்றேன், இந்த 9ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு விசில் சின்னத்துல நீங்க மட்டும் வாக்களிச்சிட்டீங்கன்னா, சார் தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில இருந்து எல்லாரும் காலடி வைக்கிற முதல் இடம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தொகுதி. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான தொகுதி. மறக்காம இதுல அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி தாழ்மையா கேட்டுக்கிறேன். மறந்துடாதீங்க விசில் சின்னம். ஒரு எனர்ஜெட்டிக் தொண்டர்களை இப்போ முதல் முறையா பாக்குறேன். இவ்வளவு உண்மையா ஆத்மார்த்தமா கத்துக்கிட்டு இருக்கிற அதாவது அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் எனக்கு பல வருஷமா பழக்கம். அந்த பழக்கத்துக்காக வர வெறும் மனிதரா மட்டும் இல்லை, அவர் மனிதநேயம் மிக்க மனிதர் அவர். ஏன்னா எல்லாருக்கும் சமூக பொறுப்பு இருக்கும். இவர் அதை தாண்டி இந்த உலகம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை சரியான விதத்தில் எடுத்து மக்களுக்கு சொல்லி சாதாரணமாகவே யூடியூப்பில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பொது நல வாழ்க்கைக்குள்ளே வந்த ஒரு அற்புதமான மனிதரை நம்முடைய தளபதி விஜய் அண்ணன் முதல் வெற்றி. அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் விஜய் அண்ணனை நான் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் நான் பயணிச்சிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் அவர் கூட எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அவர் எப்படிப்பட்ட மனிதர், எப்படி அவர் ஒரு படம் எடுத்தாலே அந்த படமே திருவிழா தான் கொண்டோம். ஒரு படத்துக்கே அந்த நிலை நடக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு திருவிழா நடக்கிறதுக்கு அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைஞ்சு, அதாவது 233 தொகுதியில் நம்ம டிவிக்கு போட்டிக்கிடுறாங்க. ஒரு தொகுதி சுயேட்சையில் வராங்க. அந்த 233 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய ராஜ்மோகன் அண்ணன் நிற்கக்கூடிய தனி தொகுதியில் அதிக வாக்கை நீங்கள் கொடுத்து அவரை தனியாக அடையாளப்படுத்தணும்னு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோளை கேட்டுக்கிறேன். நம்பர் 9 ஓட்டு வரிசையில் பார்த்தீங்கன்னா 9 விசில். நிறைய பேர் குழப்புவாங்க, வெவ்வேறு பேரை போட்டு மோகன்னு குழப்புவாங்க, ராஜ்னு குழப்புவாங்க. ஆனால் ராஜ்மோகன் நேர விசில்னு ஒரு சின்ன இருக்கும், அதுக்கு நேரம் ஒரு 10 இருக்கும், அதை அமைக்கிறீங்க. எப்பவுமே அரசியல் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு கேண்டிடேட் நின்னார்னா அவரை எதிர்த்து நிறைய அதே பேர்லயே போடுவாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு பேர்ல பல பேர் இருக்கலாம், ஆனா நல்ல பேரோட ஒருத்தர் தான். அந்த மாதிரி ஒரு நல்ல பேரோட இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் எழும்பூர் தொகுதியில போட்டிடுறாங்க. கண்டிப்பா எம்எல்ஏ ஆக்குறீங்க, விசில் சின்னத்துக்கு வாக்களிக்கிறீங்க.